வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி லிட்டில் ஆர்ஃபியஸ்னு போட்டுட்டு இருந்த ஒரு கேமு, அதை வந்து இப்போ திருப்பி கண்டினியூ பண்ண போகிறோம். அது ரொம்ப நாளாக தொடாமலே வச்சுருந்தது. இப்போ அதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்து இன்றைக்கி வந்து இன்னும் 2 எபிசோடு வரும்னு நினைக்கிறேன். மொத்தம் 9 எபிசோட் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு 5 முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து 6வது எபிசோட் பார்க்குறோம். முதல்ல 2 எபிசோடாக முடித்தனால வந்துட்டு உங்களுக்கு அப்படி பார்ட் 4னு போட்டிருக்கேன். ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எபிசோட் தான் பண்ணேன். 40 மினிட்ஸில் முடிச்சிட்டேன் அது. இன்றைக்கி ஆனால் 2 எபிசோட் பண்ணலாம். இன்றைக்கி 2 எபிசோட் பண்ணலாம். அடுத்து வந்து இன்னொரு சூப்பரான ஒரு கேம் இருக்குது. அது இந்த கேம் முடிச்சுட்டு சொல்கிறேன் நான் என்ன கேம் போட போகிறோம் அப்படின்ட்டு. இருங்க, ஷேர் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஒரே நிமிடம். ஓகே, ஷேர் பண்ணியாச்சு. சூப்பர். செகண்ட் டைம் வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாதுன்னு நினைக்கிறேன். உடனே திருப்பி போடுறதுனால நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறோம், திருப்பி எல்லாத்துக்கும் லிங்க் அனுப்பி விட்டுறோம். இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன், யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஷேர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வீடியோக்கு போகலாம். கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம். எபிசோட் 6 ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம இன்னைக்கு. I was alive, General. Somehow, miraculously, I was alive. Some twist of fate, some hand of destiny, but I was alive. Strange as this new world was, I knew Tol must have come this way, and it was my task to find him. And it happened like this. அப்புறம் அது என்ன நடந்துச்சு அப்படின்னு இப்போ சொல்கிறேன் அப்படின்றாப்புல. அப்போ என்ன நடந்துச்சு, என்ன நிற்கிறான், போக மாட்டேங்கிறான். ஓ, ஆப்போசிட் சைடு. ஓகே, சாரி மக்கள். The sun beat down on me relentlessly. The heat was unbearable. I was exhausted. Yet I could not stop. I had to go on. For 7 weeks I trudged across the desert. On the second day... Please, comrade, if we may. I think we can skip the details, unless you consider them to be particularly relevant to the location of Little Orpheus. Of course, General. We will simply omit the tale of the singing chasm, the oasis of mirrors, the sightings of Tol's Mienk aloft on their pterodactyls carrying parts of my crashed rocket drill over the horizon to Lemuria. Wait, the what? Singing chasm? Not that bit, the rocket drill. Oh yes, General, the rocket drill. But what did Tol want with it? And why Lemuria? Lemuria? Lemuria, General. I am not familiar with this Lemuria. லெமூரியா என்னன்னு தெரியல. லெமூரியா வந்துட்டு ஒரு தமிழ் கண்டம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மித்து. அது இருக்கா இல்லையா அப்படின்லாம் தெரியல. ஆனால் அதை நீங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கானுங்க. அது வந்து என்னன்னா, முன்னாடி வந்துட்டு இந்தியாவுக்கு கீழே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அதுவே தனியாக, அதாவது இந்தியாவோட 2-3 மடங்கு பெருசாக இருக்கும் லெமூரியா. அதுக்கப்புறம் வந்து டெக்டானிக் பிளேட்ஸ் நகர்றது, அதனால வந்துட்டு அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்குது. அது உண்மையாக இல்லையான்னு தெரியல. பட் அதோட ரெஃபரன்ஸாக இங்கே யூஸ் பண்ணுறானுங்க. இது ஒரு ரஷ்யன் பேஸ் ஸ்டோரியில் அதை யூஸ் பண்ணுறானுங்க. வேறு லெவலாக
Well, that is because it does not exist, General. Or at least, so I thought. அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. மட்டும் கீழே விட்டுருக்கான். 7 வாரமாக ஓடிட்டு இருக்காங்க. பயங்கரமாக ஓடிட்டுறாங்கப்பா. வாரம் சாப்பிடாம தண்ணி எதுவும் குடிக்காம ஓடிக்கிட்டே இருக்கான் பைப்பில். நல்ல எனர்ஜியோடு போட்டான். ஏறா என்னது இது? உங்கள் வாய்ஸை விட கேம் மியூசிக் லவுடாக இருக்குது. அப்படியா? குறைச்சிருவோம், அவ்வளோதானே. இருங்க ஒரே நிமிஷம். இப்போ நல்லா கேட்குதா ப்ரோ வாய்ஸு? இப்போ நல்லா கேட்குதா? சூப்பர். ஹெட்செட் ஒர்க் ஆகல. சூப்பரில் ஒரே நிமிஷம். மியூசிக்கை மட்டும் இது பண்ணுற மாதிரி இல்லவே இல்லையே. ஒரே நிமிஷம் மக்களே, மைக் சரி பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கேட்கும் நம்புகிறேன். ஓகே, செட் பண்ணியாச்சு. கேமுக்குள்ளே போவோமா? Strange crystals seemed to exert an extraordinary hold over the stone blocks and arches. When they hung, the whole city remade itself. Where they were missing, clearly looted by some villainous thief, the city was fallen to ruin. It was like a vast musical instrument, vandalized and yet still attempting to toot.
How poetic. I am sure our engineers would be fascinated and baffled in equal measure. If the whole department hadn't been arrested for sedition last week, I would happily convey it to their skeptical ears. Sedition, General. How poetic. I am sure our engineers would be fascinated and baffled in equal measure. If the whole department hadn't been arrested for sedition last week, I would happily convey it to their skeptical ears. Sedition, General. Really? That is unfortunate news indeed. I am joking, comrade. Oh yes, the Menk were here all right. Which meant whatever dastardly scheme Toll had, it was to be enacted on these burning sands. And you will explain this in due course, I imagine. Eminently, General. What you need to know first is this. I have told you already how parts of the devices the enslaved Menk were forced to wear came from the surface. Radio parts and so on, yes, from what you have told me. Assuming there were plenty of lost ships in the ocean as you claim, for Toll to have dredged up what he needed to assemble them. Aha! Good! You are one step ahead of me, General. I said assuming. Of course, assuming. சொல்கிறான்னா அந்த டால் வந்துட்டு அப்போ ஒரு ஷிப்பு வச்சுருக்காங்க. Now, as I gazed in awe at the buildings rising and falling around me, I realized that the other major component of those mind-controlling helmets was crystal. Toll had raided Lemuria for them. He knew the city,
He knew the crystals could amplify vibrations and waves, and was using them to boost the signal of the radio parts to exert his control over the nymph. Which meant... Yes? Imagine, General, what such amplification could achieve when fused to the finest atomic science our great Soviet civilization has produced. Wait! I do not understand. You said Tal was planning on using the bomb to shatter the Earth's crust to return to the surface. A tragic mistake, General. He recognized the extent of his mad ambitions. You mean to imply Tal would have attempted to enslave the Russian people? Bah! The will of the Soviet citizen is mighty and strong. To you, perhaps, as a trained warrior. But consider, perhaps instead, a humble son of a toy maker from Tomsk. Ah, yes. Perhaps we have our share of sympathies, after all. ஆனால் இவன் மேலே வந்துட்டு ஏதோ சாஃப்ட்வேர்லாம் இருக்குது போல் இருக்கு. கேட்குதா என்ன பேசுறது? The vast pictograms told of a history of wonders. They seem to suggest the Lemurians were travelers from another world, where a mysterious clock seemed to stand. That is very mysterious. As mysterious as the location of Little Orpheus, perhaps. Yes, of course, General. I am just getting to that.
இப்போ கேட்குதா ப்ரோ நான் பேசுகிறது? நான் பேசுகிறது இப்போ கேட்கிறதா? கேட்குதுன்னா கேட்குதுன்னு சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். இல்லைனா வேறு ஏதாவது செட்டிங் மாற்றணும். நான் பேசுகிறது கேட்குதா ப்ரோ? இப்போது கேட்கலையா? என்னென்னு சொல்கிறீங்க? எப்படியா கேட்காம இருக்கும்? அடையோ கலாய்க்கிறியாயா நீ கொய்யால? நானே இங்கே இது ஹெட்செட் ஒர்க் ஆகலன்ட்டு இருக்கேன், கேட்கலன்ட்டு இருக்கியா? உனக்காக கேம் சவுண்டெல்லாம் வேறு ஆஃப் பண்ணிட்டேன் நீ கேட்கலன்னு ஒன்று. இது என்ன பண்ணுறது? ஓகே ப்ரோ, இப்போ கேட்குது. இப்போ கேட்கும்ல, நல்லா கேட்கும். கமுக்கா ஆத்தாடி அவன் அங்கே இருக்கானா? நல்ல வேலை, இப்போ அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கியிருப்பான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் மியூசிக் இல்லாமல் விளாண்டா ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ ஒரு ஹாய் சொல்லு ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இப்போ நல்லா கேட்குதா ப்ரோ? ஆனால் மியூசிக் ரொம்ப, இந்த கேம் சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு ஒன்றும் ஆகாது. சவுண்டு முன்னாடி இருக்கும், ஒன்றும் ஆகாது. அடுத்த ஜம்பை போடுறான். இன்றைக்கி சொல்லுங்கள் மக்களே, என்ன ஒரு எபிசோடோட முடிச்சிடுவோமா, இல்லாட்டி அடுத்த எபிசோடு விளாட்லாமா? ஏன்னா இதுக்கு அடுத்த வர எபிசோடு வந்து வேறு லெவலில் இருக்கும். அது வேறு புதுசாக இன்னொரு லைவ் பண்ணலாமா? இப்போது இதை முடிச்சுட்டு திருப்பி பழைய லெவல் சொல்கிற விளாடுவோமா? அதில் நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்கான். அது விளாண்டோன்னா நமக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாருங்க. அது விளையாடி பார்ப்போமா, இல்லாட்டி அடுத்த லெவல் விளாடலாமா? என்ன விளாட்றது சொல்லுங்கள். நெக்ஸ்ட் லெவல் போவோமா, இல்லை அதே லெவல் பழைய லெவல்ஸ் விளையாடி ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணலாம்? ஓகே, இப்போ இதெல்லாம் வந்துருக்கு. என்னது இது? காட்டுவாசிங்க இருக்கானுங்க. நடுவில் நம்ம ஃபோட்டோ இருக்குது. ஹீரோ தான் வந்துட்டு சென்டரில் இருக்காப்புல. As I bravely explored that ancient city, a question was gnawing at my mind. What did it mean that the Lemurians had foreseen the coming of Tol? And who was the man from above that was celebrated as the savior of the Mength? It was almost as if they could read the future in their crystals. தெரிஞ்சனால என்ஜாய் பண்ணிருந்தாங்க அப்படின்ற மாதிரி எதாவது சொல்கிறாப்புல. பார்ப்போம் என்னதான் சொல்கிறானே தெரில. பிக் பாஸ் அபிஷேக் மாதிரி இருக்கானே, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன ஹீரோவை போயிட்டான், அதனால் எதுவும் சொல்ல முடியல. நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, ஒரு லெவலோட Bells of Lemuria tolled and tolled, a roaring symphony, a crescendo of peals that set the city dancing, each note causing the crystals to shimmer and cascade with light. But the sandstorm was no natural phenomenon, and the bells did not ring for celebration. Something was very wrong here. Aside from the pterodactyls, the men, the dancing stones, and the ancient magical prophecies, and the crystals and now the giant bells, you mean? If you don't want me to continue, General, then I can easily just quietly go home. Don't think Chepucha will get you out of this one, comrade. தப்பிக்க வச்சிரும் நினைக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆத்தாடி
அடுத்து வரும்னு நினைக்கிறேன். இந்த மேலே உட்காந்துருக்குல்ல மோடி அதான் மூலமாக ஒதுக்கிட்டு மேமிக்கு இப்படி தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கான். எதுவுமே இல்லையே இப்போ. இருந்தாலும் பயப்படுறான். வேறு லெவலில் இருக்குது கிராஃபிக்ஸ். சீரியஸாக சொல்கிறேன். இதே வந்து ஃப்ரீ ரோம் கேமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வாய்ப்பே இல்லை. ஸ்டோரியும் வேறு லெவல். என்னடா இது, வெளில உருட்டி விட்டு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க கொய்யால. இதில் நின்னா சாக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, கரெக்டாக வந்துட்டு அந்த இடத்துல என்ன சாக மாட்டோம். அப்படி கரெக்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. அதில் 3 பேர் பார்த்துட்ருக்கீங்க. லைக் பார்த்துருக்கோங்க, மறக்காமல் லைக் பார்த்துட்டீங்க. அவ்வளோதான்டா, எஸ்கேப்பா பட்டத்தனமாக வச்சுருக்காங்க. Raced through those magical structures, a righteous fire in my heart. I was like Dobrynya Nikitch, prepared to strike at the dragon who threatened my homeland. Your heroism is only surpassed by your modesty. On the contrary, General, I chose Dobrynya carefully. Like him, I am a simple peasant. It was fate that chose me to descend to the Earth's core. It was General Komanyin who chose you to descend to the Earth's core. But don't let that get in the way of your story. Oh, well then, award General Polkovnik Komanyin the highest medal in the world. He already has several of those. I cannot take credit for his wisdom in sending me. ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கதை சொல்கிறது வந்து ஒன்று என்ன வேலைக்கு சென்டருக்கு போய் ரிசர்ச் பண்ண தான் அனுப்புனாங்க. ஆனால் அதை நீ கதை சொல்கிறத வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி சர்க்காஸ்டிக்காக பேசுகிறாப்புல ஜென்ரல் பேசுகிறாப்புல. இவனை வந்து இந்த மிஷனுக்கு செலக்ட் பண்ணி அனுப்பணும், அவனுக்கு வந்து ரொம்ப நிறைய மூளை அவனுக்கு அப்படின்ட்டு திருப்பி சர்க்காஸ்டிக்காக நம்ம ஜென்ரல் சொல்கிறாப்புல. உடனே ஆமாம் அவனுக்கு நிறைய அறிவு அப்படின்னு சொல்லி இவன் நம்ம அது சொல்கிறான். ஜென்ரல் சர்க்காஸ்டிக்காக பேசுகிறது இவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி ப்ரோ இது ஐஓஎஸ் மட்டும் தான் ப்ரோ, வேறு இது கிடையாது. இந்த கயிறு யாருக்கு சைடு தள்ளி விடுறாங்க. என்ன எந்த டெசர்ட்டில் உட்காந்து இது என்ன பண்ணிட்டு was once a rocket drill ship, built to burrow into the earth, was now a mighty vessel, repurposed to blast off into the skies. திருப்பி வந்துட்டு அதை ஸ்கையில் பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற தலைவர். அந்த ராக்கெட் ஷிப்பில் ஏறி போக போகிறாருன்னு நினைக்கிறேன் தலைவர். ராக்கெட் ஷிப்பில் ஏறி தலைவர் பார்க்க போகிறாருன்னு நினைக்கிறேன். There was no doubt that Toll was headed for the strange world with its clock. Although to what end, I was yet to understand. But there was no time to consider, no time for questions. இதில் வந்துட்டு டைமே இல்லை, நம்ம கொஷின் கேட்குறதுக்கு என்ன ஏது ரீசன் பண்ணுறதுக்கு நமக்கு டைமே இல்லை. நம்ம வந்து சீக்கிரம் செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதான் அவன் அங்கே என்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா அது அப்படியே வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே யோசிச்சு சொல்லியிருக்கோம். Toll was on the rocket. Little Orpheus was on the rocket.
And wherever they were headed, I must head there too, to thwart his plans, recover my drill, and save the world! அப்போ தான் வந்துட்டு ட்ரில்லை வந்து திருப்பி அவர்கிட்ட இருந்து வாங்கி உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற உங்கள் வாய்ஸ் கம்மியாக கேட்கு. ஐயோ என்ன ஹீரோ பறந்துக்கிட்டு Will our enthusiastic yet disorientated hero be burnt to a cinder by the rocket's engines? Will he be smashed into the rock that surely must be beyond the Lemurian skies? Does Nikolai Petrovich Kamenyan really need any more medals? What was the strange clock? What could it all mean? All of these questions and more will be answered if you're extremely lucky in the next exciting episode of Little Orpheus. அவன் தான் வந்து இவனை செலக்ட் பண்ணியிருப்பான் இந்த மிஷனுக்கு. அவனோட பேர் தான் அது டக்குன்னு நல்லா வாசிக்க முடியல. அது ஏதோ ரஷ்யன் பேர், வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது அது. ஆனால் ஏதோ டாக்டர்னு போட்டிருந்தாங்க. சரி சொல்லுங்கள் மக்களே, நாம் இன்னொரு எபிசோடையும் சேர்த்து இப்போ பண்ணலாமா, இல்லை இந்த ஒரு எபிசோடோடு இப்போ முடிச்சுக்கலாமா? என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். நான் இந்த எபிசோடோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை முடிச்சுட்டு இன்றைக்கி நான் 3வது ஸ்ட்ரீமும் இப்போ போட்டுடுறேன். ஓஷன் ஆன்சன்ட்டு ஒரு 6 இல்லை 7 மணிக்கு போடுறேன் நான். என்ன அப்படி போட்டுடலாமா? ஓஷன் ஆன்ஸு இது ஒரு ஸ்ட்ரீமோட முடிச்சுட்டு ஓஷன் ஆன்ஸ் போட்டுடலாமா? என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். சரி ஓகே, இதை முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு அடுத்த எபிசோட் 7 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டா கேலக்டிகஸ் இன்டரியோரஸ் மெட்டா கேலக்டிகஸ் இன்டரியோரஸ் கேலக்டிகஸ் இன்டரியோரஸ். ஓகே, அதுக்கடுத்து இந்த ஒரு லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் செம்மையாக இருக்கும், கிராஃபிக்ஸு சூப்பராக இருக்கும் இந்த லெவல். இந்த கிளாக் மாதிரி இருக்கே அது. அடுத்து இந்த இதுவுமே நல்லாயிருக்கும், இந்த வானத்தில் ஒரு சிட்டி மாதிரி போகும். அது கேம் ப்ளே பார்த்தேன், அது செம்மையாக இருந்துச்சு. கடைசி 3 லெவல் வந்துட்டு வேறு லெவலில் தாறு மாதிரி தக்காளி சோறுன்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த லைவை இதோட முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு நம்ம இது சின்ன வீடியோ தான் வருது, அதாவது நம்ம 30 மினிட்ஸு 40 மினிட்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இது ஒவ்வொரு எபிசோடாக பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒவ்வொரு எபிசோடுக்குமே வந்துட்டு எனக்கு இந்த தம்ப்நெயில் ரெடி பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு எபிசோடோட தம்ப்நெயிலும் சூப்பராக இருக்குது. அதனால அடுத்த எபிசோடுக்கு தனி தம்ப்நெயில் போட்டு இது குட்டி வீடியோவே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு அடுத்து வரப்போகிற கேம்னால் நல்லா பெரிய கேமே இருக்குது. ஸோ இது குட்டியாகவே பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு அடுத்து இது போடுறேன், நான் ஓஷன் ஆன்ஸ் 2 போடுறேன். அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 6 இல்லை 7 மணிக்கு நான் போடுறேன். போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், இல்லைனா டிஸ்கார்டில் ஷேர் பண்ணி விட்றேன். அதை மறக்காமல் வந்து செக் பண்ணி லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் மக்களே. இது 1/2 hour தான் போட்டிருக்கேன், எனக்கே தெரியுது கம்மி தான். பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேம் நிஜமாக நல்லா இருக்குது, ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.